பிளான் வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில இருக்க பிளான் கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. அந்த பர்டிகுலர் சோனம் ரகுவன்ஷிக்கும் த மெயின் அக்யூஸ்ட் ராஜ் குஷ்வாஹா அவருக்கும் இருக்க பிளான். ஸோ வந்து ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்றது வேணா இவங்க 2 பேரா இருக்கலாம். பட் பிளானை போட்டு கொடுத்தவர் ராஜ் குஷ்வாஹா. இவர் என்ன பண்றாருன்னா இந்த 9 டேஸ்ல நிறைய கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளேயே இந்த மேரேஜை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா குஷ்வாஹா என்னன்னு பாத்தீங்கன்னா சோனம் ரகுவன்ஷியோட அந்த பையன் ஒரு 4 வயசு சின்ன பையன். ஹீஸ் எக்ஸாக்ட்லி 21. சோனம் ரகுவன்ஷி வந்து 25. இதுல ஹைலைட் என்னன்னா இவங்க 2 பேரும் சேம் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க. என்னன்னா அவங்களோட கம்பெனி தான், சோனம் ரகுவன்ஷியோட கம்பெனி தான். அதுல வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு இந்த ராஜ் குஷ்வாஹா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா கல்யாணம் பண்றதை வேணாம்னு சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை. அதே மாதிரி இந்த பையனுக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது சரி கல்யாணம் பண்ண பிறகு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்கால இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ராஜா ரகுவன்ஷி. அவரை வந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்மளோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணலாம் அப்படின்றது இவங்களோட பிளானு. ஸோ அதுக்கான பிளானை தான் அங்க ஸ்டார்ட் பண்ணி இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்ஸ் ஒரு ஹஸ்பண்டை இழந்துட்டோம் அப்படின்னா ஷி வில் பிகம் விடோனா ஆப்வியஸா நம்ம சொல்ற பையனை கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க. என்னன்னா பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸை மதிப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பயங்கர பிளான் அது